இதில் வந்து ஃபார்மேட் ஃபீச்சரை பற்றி எம்எஸ் வேர்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இருக்கும். அப்போ இதில் வந்து டைப் பண்ணக்கூடிய ஏரியா தான் இந்த ஐ சிம்பிள் பிளிங்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய இடம் தான் வந்து நம்ம டைப் பண்ணக்கூடிய ஏரியா. இந்த மவுஸ் பக்கத்தில் கொண்டு போச்சல வந்து இந்த ஐ சிம்பிள் வரும். நம்ம எந்த இடத்துல வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இதுலேருந்து டைப் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டரில் வேணும் அப்படின்னா கேப்ஸ்லாக் ஆன் பண்ணிட்டு டைப் பண்ணிக்கணும். ஒரு லெட்டர் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் கேபிட்டலில் வேணும் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த லெட்டர் அமைக்க சொல்ல நம்மளுக்கு வந்து முதல் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் வரும். இப்போ டைப் பண்ணுறோம். டைப் பண்ணியாச்சு. இப்போ டைப் பண்ண இடங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கும் வேணும் அப்படின்னா இந்த இன்சர்ஷன் பாயிண்ட்டை கிளிக் பண்ண சொல்ல எந்த பிளேஸுக்குனாலும் நம்ம போய்க்கலாம். ஏதாவது தப்பாயிட்டு அப்படின்னா மாற்றி அமைக்கணும்னா அதை கிளிக் பண்ணி மாற்றி அமைச்சிக்கலாம். சரியா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து என்னதுன்னா ஒரு வேர்னுடைய சைஸ் ஃபாண்ட்னுடைய சைஸை மாற்றுறதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை செலக்ட் பண்ணுறது எப்படின்னா இப்போ எங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ரைட் ஆரோ யூஸ் பண்ண சொல்ல ரைட் சைடாக செலக்ட் ஆகும். ஷிஃப்ட் டவுன் ஆரோ யூஸ் பண்ணால் வந்து டவுன் சைடு ஒவ்வொரு லைனாக செலக்ட் ஆகும். அப்போ செலக்ட் ஆனது எடுக்கிறதுக்கு ஷிஃப்ட் அப் ஆரோ யூஸ் பண்ண சொல்ல திரும்ப அந்த செலக்ட் ஆனது வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போது செலக்ட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு டவுன் ஆரோ யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பேராகிராஃபாக செலக்ட் ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து வேர்டை பொறுத்தவரை மவுஸ் மூலமாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வேர்டு மட்டும்னா அதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேர்டு செலக்ட் ஆகிரும். அப்படி இல்லை ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியாக செலக்ட் பண்ணணும்னா பெட்டர் டு யூஸ் என்னது கீபோர்டு மூலமாக நம்ம பயன்படுத்த சொல்ல வந்து ஈஸியாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம், அக்யூரேட்டாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டைமும் மிச்சமாகும். அதனால் ஷிஃப்ட் ரைட் ஆரோ யூஸ் பண்ண சொல்ல ஒவ்வொரு கேரக்டராக செலக்ட் ஆகும். ஷிஃப்ட் டவுன் ஆரோ யூஸ் பண்ண சொல்ல ஒவ்வொரு லைனாக செலக்ட் ஆகும். வேர்டை பொறுத்தவரை எந்த ஒரு வேர்டையோ இல்லைன்னா ஒரு பேராகிராஃபையோ நம்ம வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு வந்து முதல் எடுக்கும் செலெக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? செலெக்ஷனுங்கிறது வந்து என்னென்னா செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை சுற்றி ஒரு ப்ளூ லைனில் வந்து ஒரு ஹைலைட் கிடைக்கும். அப்போ அந்த இடம் தான் வந்து செலெக்ஷன் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? அப்போ இப்போ இதில் வந்து இப்போ குறிப்பிட்ட மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிற வேர்டினுடைய இந்த ஃபாண்ட்டை மாற்றணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹோம்ங்கிற இந்த மெனுவில் உள்ளதை பயன்படுத்த போகிறோம். சப்போஸ் சில சமயங்களில் வந்து இந்த ஹோமுக்கான டூல்ஸ் இருக்காது. அப்படிங்க சொல்ல வந்து அது ஃப்ளோட்டிங் டூல் ஆட்டோ ஹைட் ஆகிருக்கும். அப்போ அந்த ஹோம்ங்கிறத வச்சு டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்துடும் அந்த இடத்துல. ஏன்னா அப்போ இதில் வந்து வேர்ட் ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடியது தான் ஃபாண்ட். என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஃபாண்ட் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபாண்ட்டை இந்த வேர்டு வந்து மாறிடும். அதுக்கப்புறம் வந்து என்ன சைஸில் மாற்றணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சைஸ் மாற்ற நம்மளுக்கு வந்து அங்கே மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஐக்கானை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபாண்ட்னுடைய சைஸை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடியது வந்து போல்டு திக்னஸாக மாற்றுறது. இப்போ இந்த குறிப்பிட்ட வேர்டை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இது மட்டும் போல்டு ஆகணும், அதே ஃபாண்டில் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் திக்காக தெரியணும்னா போல்டு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக சரிவாக தெரியணும்னா இட்டாலிக். அண்டர்லைன் கொடுக்கணும் அப்படின்னா அண்டர்லைன் யூஸ் பண்ணிக்கலாம். சரி? அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா சூப்பர்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ரெண்டு இது இருக்குது. சரி? சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற சொல்ல வந்து இப்போ எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. x2 + y2 = x2 to xy கொடுக்குறோம். அப்போ x2ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கீழே கொஞ்சம் இறங்குன மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், அதே மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். x2 மேத்தமெட்டிக்கலுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியது. அல்லது இப்போ x² அப்படிங்கிறது போடணும், ஈக்குவேஷனில் x² போடணும் ப்ளஸ் y² அப்படிங்கிறது போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 2ங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சூப்பர்ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே வந்துடும். சூப்பர்ஸ்கிரிப்ட் அண்டு சப்ஸ்கிரிப்ட். ஏன்னா சப்ஸ்கிரிப்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபார்முலாக்களில் ஈக்குவேஷனில் வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரியா?
அதுக்கப்புறம் கேபிட்டல் அந்த ஸ்மால் லெட்டராக மாற்றுறதுக்கு இந்த சேஞ்ச் கேஸுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் கேஸில் போயிட்டு அப்பர் கேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் மாறிடும். சரியா? சென்டென்ஸ் கேஸ்னால் வந்து ஒவ்வொரு வேர்டினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் மாறும். ஏன்னா அதுக்கடுத்து இருக்கக்கூடியது ஃபாண்டினுடைய கலர். ஃபாண்ட் கலரை மாற்றுறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது ஹைலைட்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு குறிப்பிட்ட வேர்டை மட்டும் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டண்டான வேர்டை மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்கு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன ஹைலைட் கொடுக்கணும். மேக்ஸிமம் ஹைலைட்டர் வந்து எல்லோ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் எல்லோ கலரை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது வந்து இது அலைன்மெண்ட். ஏன்னா நார்மலாக வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து டைப் ஆகக்கூடியது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும். இப்போ ஹெட்டிங் கொடுக்குறோம். ஹெட்டிங்கிறது வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் கிடைக்கணும். அப்படின்னா அந்த வேர்ட்லேயோ அந்த லைன்லேயோ வச்சுக்கிட்டு நம்ம என்ன கொடுக்கணும், சென்டர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட்டாக மாறிடும். இப்போ சில வேர்டு அரபிக் வேர்ட்ஸ்லாம் வந்து எப்படி வரும்னா ரைட் அலைன்மெண்ட்டில் வரும். அது இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது வந்து ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். ஜஸ்டிஃபைன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அதிகமான கேப் இருக்குது, இங்கே கொஞ்சமான கம்மியான கேப் இருக்குது. ஒவ்வொரு லைனுக்கு இடையிலையும் அந்த கரெக்டான ஒரு 2 வலது பக்கம் இடது பக்கம் வந்து கேப் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வந்து நேர்கோடு போட்ட மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் அந்த ஒவ்வொரு லைனும் கரெக்டாக வந்துடும், ரைட் சைட்லேயும் ஒவ்வொரு லைனும் கரெக்டாக வந்துடும். இதுக்கு தான் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். சரியா? அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இதே வேர்டு இதே பேராகிராஃப் எனக்கு வந்து கீழேயும் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு பயன்படக்கூடியது தான் காப்பி அப்படிங்கிறது. சரியா? எந்த ஒரு கமாண்ட் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னாலும் அதனுடைய ஷார்ட்கட் வந்து அது கீழே வரும். Ctrl+V, Ctrl+I, Ctrl+U அப்படிங்கிற ஷார்ட்கட் வரும். ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து காப்பி பண்ணணும். இப்போ வந்து எப்படின்னா டிம்மாக இருக்குன்னா அந்த காப்பிங்கிற ஃபீச்சர் எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு வேர்டையோ இல்லைன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட லைனையோ இல்லைன்னா ஒரு வார்த்தையோ நினச்சிடும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த காப்பி கட் அப்படிங்கிற 2 ஆப்ஷனும் வந்து எனேபிள் ஆயிடும். அப்போது இந்த டிம்மாக இருந்தால் அது வந்து செலக்ட் ஆகாது, டிசேபிளில் இருக்குது. அப்போ எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட பேராகிராஃப் எனக்கு தேவை, இது 2வது தடவை தேவைப்படுது அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு திரும்பவும் டைப் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து நான் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இந்த இன்சர்ஷன் பாயிண்ட்டை கொண்டு வந்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு பேஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதே லைன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். அதே ஃபார்மெட்டு எல்லாத்தோடையும் என்ன செய்யும், திரும்பவும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து நம்ம இதே வேர்டு வந்து இப்போ எனக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் இந்த இதே ஃபாண்ட் சைஸ் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் இந்த ஈக்குவேஷனுங்கிறதுக்கும் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு பயன்படக்கூடியது தான் ஃபார்மட் பெயிண்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார்மட் பெயிண்டரை யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இதை செலக்ட் பண்ணி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தினுடைய இது வந்து இந்த மாறிடும் அப்படின்ட்டு. சரியா? முதலுக்கு வந்து எந்த வேர்டு மாதிரி நம்மளுக்கு வந்து வேணுமோ அந்த இடத்துல இன்சர்ஷன் பாயிண்ட்டை வச்சு கிளிக் பண்ணிக்கணும். இந்த ஹைலைட் எங்கே இருக்கோ இதே மாதிரி இந்த கிராஃபிக்கலுக்கு தேவைப்படுது. சரியா? அப்போ வந்து இந்த எம்எஸ் வேர்டு மாதிரியே வந்து ஹைலைட் வந்து இந்த கிராஃபிக்கலுக்கு தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எம்எஸ் வேர்டில் இன்சர்ஷன் பாயிண்ட்டை வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த ஃபார்மட் பெயிண்டரை எடுத்துகிட்டு இந்த கிராஃபிக்கல் அப்படிங்கிறத வந்து என்ன செய்யணும், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அதே ஹைலைட்டர் ஃபீச்சர் வந்து எதுக்கு வந்துடும், கிராஃபிக்கு வந்துடும். அதுக்கு பயன்படக்கூடியது தான் ஃபார்மட் பெயிண்டர் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கணும். மேக்ஸிமம் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஈக்குவேஷனுங்கிற இந்த இது வந்து இந்த லைனில் வேண்டாம், இது கீழே உள்ள லைனில் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கொடுக்கணும், கட் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். கட் அப்படின்னா வந்து அந்த இடத்துலேருந்து போயிடும். எந்த இடத்துல வேணுமோ அதில் கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு அடிச்சுட்டு பேஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க.
அப்போ காப்பிக்கும் பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம், கட்டுக்கும் பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். காப்பிங்க சொல்ல வந்து அந்த ஓல்டு பிளேஸ்லேயும் இருக்கும், நியூ பிளேஸ்லேயும் வந்துடும். கட்டுங்க சொல்ல வந்து ஓல்டு பிளேஸில் இருக்காது, நியூ பிளேஸில் மட்டும் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் அலைன்மெண்ட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒவ்வொரு லைனுமே வந்து எனக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் மாதிரி எனக்கு என்ன செய்யணும், தனியாக தெரியணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் இந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். அப்போ அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா புல்லட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன புல்லட் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எந்த புல்லட் சிம்பிள் வேணுமோ அதில் வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா புல்லட் சிம்பிள் வந்துடும். புல்லட் வேண்டாம், நம்பரிங் வேணும்னா இதை என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்பரிங் யூஸ் பண்ணி இப்போ வந்து கொஸ்டின் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா 1 2 3 ஆட்டோமேட்டிக்காக வேணும்னா இந்த இதை பயன்படுத்தி என்ன செஞ்சுக்கலாம், இந்த இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ நம்பரிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், புல்லட் சிம்பிளையும் பயன்படுத்திக்கலாம் இதில். ஏன்னா அதுக்கப்புறமா வந்து இந்த A to Zங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, A to Z அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். பேராகிராஃப்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அப்போ சி, அதுக்கப்புறம் டிஐ அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிடும், அந்த அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அந்த பாயிண்ட்ஸ் ஆனது என்ன செய்யும், ஆர்டர் ஆயிரும். சரியா? அப்போ இதுதான் வந்து ஹோம் அப்படிங்கிற ஒரு மெனுவில் உள்ள முக்கியமான சில தெரிந்து கொள்ள வேண்டிய சில கமாண்ட்ஸ். ஏன்னா அதுக்கு வந்து இந்த ஃபாண்ட் நேமு, அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட்னுடைய ஸ்டைலை மாற்றுறது, அதுக்கப்புறம் கட் காப்பி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அலைன்மெண்ட், அதுக்கப்புறம் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். சரி?